அப்போ 100 கோடி பேர் மறுபிறவி எடுத்தார்கள்னு சொன்னால் 100 கோடி தானே இருக்கணும். 100 கோடி பேரும் அடுத்து பிறவி எடுத்தார்கள்னு சொன்னால் 100 கோடி தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் 2 பேர் தான் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், முதல்ல பிறந்தவன் 2 பேர் தான். அவங்க மறுபிறவி எடுத்துட்டு அப்போ மறுபிறவி எடுக்காமல் புதுப்பிறவி எடுக்கிறான்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல்ல. சரி, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் நம்பக்கூடாது. எங்கள் மார்க்கை படித்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வேறு, கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிறது நிறைய பிறவி இல்லை அப்படின்னு தெரிகிறது. அது ஒரு விஷயத்தினால நாங்கள் இதை இஸ்லாம் மறுத்துருது. ரெண்டாவது இப்போ நான் ஒரு தவறு செஞ்சதுக்கு நான் தண்டிக்கப்படுறேன்னு சொன்னால் நான் என்ன தவறு செஞ்சு எனக்கு தெரியணும், அதுக்கு தான் தண்டிக்கப்படுறேன்னு நான் உணரணும். நீங்கள் போன பிறகு என்ன செஞ்சு உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் சொல்கிறீங்க தவிர இன்றைக்கி கஷ்டப்படுறீங்கன்னா சரி போன பிறவியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மறுபிறவை நம்புகிறவங்களுக்கு நீ சென்ற பிறவியில் என்னவாக இருந்தாய். அது சில மத நம்பிக்கையாளர் என்ன சொல்கிறாங்க, போன பிறவியில் நீ செஞ்ச பாவம் தான் நீ இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருந்தால் அது எனக்கு உணர்த்தினா தான் அதுக்கு பேர் தண்டனைன்னு சொல்ல முடியும். நான் போன தடவை நடந்ததுனால தான் இப்படி ஆகுறேன்னு தெரிஞ்சால் தான் இதில் ஒழுங்காக நடப்பேன். அப்போ அவனுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்களே தவிர ஒவ்வொரு மனுஷன் அதை உணரணும்ல. நான் எதுக்காக வேண்டி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் அதை செய்யாமல் இருப்பேன். மறுபடியும் நான் செய்யாமல் இருக்கணுமாக இருந்தால் சரி நான் ஏற்கனவே செஞ்சேன் இந்த மாதிரி நடந்த தப்பு, அதுக்காக வேண்டி நான் இப்படி பிறந்திருக்கிறேன், இப்போவாச்சும் உணர்ந்து நான் நல்லவனாக இருக்கணுன்றது தானே தண்டனை கொடுக்குறது. அப்போ மறுபிறவியில் வரக்கூடிய எவனுக்குமே நம்ம என்ன தப்பு செஞ்சதுக்காக இந்த கதிக்கு வந்திருக்கணும் தெரியாது, தெரியலை, தெரியாமல் அவன் பாவம், அது தண்டனையா? அப்போ இஸ்லாமத்தில் அப்படி கிடையாது. அது கிடையாது. இஸ்லாத்தில் மறுமை உண்டு. மறுமைங்கிறது எப்படின்னு கேட்டால் 7 பிறவி 8 பிறவிலாம் இல்லை, அதுவும் ஒரே பிறவி தான். அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. இஸ்லாமுடைய பேசிக் என்னன்னு கேட்டால் இந்த உலக வாழ்க்கை ஒரு லிமிட்டட் வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கைன்னு பேசிக்காக இஸ்லாம் வைக்கிது. ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 60 வருஷம் அந்த உலகத்தில் வாழ போகிறது வாழ்கிறீங்க. ஆனால் இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதுக்கு முடிவே கிடையாது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் சாகவே மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் உயிரோடவே இருந்து கொண்டே இருப்பீர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இஸ்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த வாழ்க்கையில் நீ ஒழுங்காக நடந்துக்க.